Hello all, welcome back to my channel. இந்த வாட்டி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க போறோம். Again Nykaa haul தான் பார்க்க போறோம். நம்ம pink sale விட்டுருந்தாங்கல்ல ஒரு 15 days நினைக்கிறேன். அந்த pink saleல நான் வந்து purchase பண்ணியிருந்தேன். Actually the most awaiting day வந்து எனக்கு Nykaa pink sale தான் because அது கண்டிப்பா 50% ஆவது ஆஃபர்ஸ் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே 50% ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அதனால Nykaa வந்து பிங்க் சேல் போடும்போது நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எல்லா விஷ்லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நான் கார்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகுதுங்கிறது நம்ம அதில் கண்டுபிடிச்சி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த வாட்டி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். இந்த வாட்டி தான் வாங்கியிருக்கேன். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட பர்ச்சேஸ். இதுதான் என்னோட நைக்காவோட பிங்க் சேல் பர்ச்சேஸ். நான் இது வாங்கி ஒரு 2 days ஆகுது. சரி, நான் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக நான் இதை பேக்கே பிரிக்காமல் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரியல, நிறைய பேர் ஷாப்பிங் ஃப்ரீக்காக இருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தி. பிகாஸ் ரொம்ப நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் தென் ஏதாவது 1-2 பொருள் நம்ம ஷாப் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சேல் வருதோ இல்லையோ, பட் இந்த சேல்லலாம் நீங்கள் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல். நீங்கள் எல்லாரோட ஆப்ஸ், ஷாப்பிங் ஆப்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு விஷ்லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த விஷ்லிஸ்ட்டில் நீங்கள் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி சேல் வரும்போது அந்த விஷ்லிஸ்ட்லேருந்து நீங்கள் கார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸிங் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மூவ் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வைஸான டெசிஷன்ஸாக எடுங்க. லைக் எப்போவுமே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இருக்கிறத விட ஒரு சில ஹை ப்ரைஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் அதை தனியாக விஷ்லிஸ்ட்டில் போட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி சேல் வரும்போது நீங்கள் மூவ் பண்ணி கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ் ஐ கேன் கிவ் யூ. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பேக் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த பேக் ஓப்பன் பண்ணும்போது இவங்களோட ரேப்பிங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பாருங்கள், இதுதான் இவங்களோட ரேப்பிங். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட்டுமே இருக்கு. என்னதுன்னு தெரியல, எனக்கே மறந்து போச்சு. பிகாஸ் நான் எப்பயோ ஆர்டர் பண்ணேன், அதுக்கப்புறம் அது வந்து 2 days ஆச்சு. நான் என்ன வாங்கினேனே எனக்கு மறந்துட்டேன். சரி, உங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த குட்டி பேக் ஓப்பன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். வாட் இஸ் திஸ்? ஓகே, இது வந்து நைக்காவோட லூஸ் பவுடர். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே, இது நைக்காவோட லூஸ் பவுடர். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் கோகுல் சாண்டோல் தான் போடுவேன். யூஸ்வலாக நம்ம மேக்கப் பண்ணுறோம்ல, இந்த ஸ்கின் கேர் நான் சொல்கிறது. ஓகே, மேக்கப்னால் நான் ஃபவுண்டேஷன்லாம் சொல்லலை. ஃபவுண்டேஷன் போட்டால் ஆப்வியஸாக காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுவேன். பட் நார்மல் ஸ்கின் கேர் இருக்குல்ல, மாய்ஸ்சரைசர், டோனர், சன்ஸ்க்ரீன், இதெல்லாம் நம்ம போடும்போது சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறமா நான் யூஸ்வலாக ஒரு பவுடர் போடுவேன். பிகாஸ் அது வந்து நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும்போது அந்த சன்ஸ்க்ரீன்லாம் ஒழுக்கி வெளில வந்துடும். அதனால் பவுடர் போட்டு நம்ம செட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் கோகுல் சாண்டோல் பவுடர் யூஸ் பண்ணுவேன். அதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. உங்ககிட்ட நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருக்கேன். பட் திஸ் டைம் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, கோகுல் சாண்டோல் எனக்கு எதுவும் அலர்ஜிக் ஆகலை. அண்ட் மோரோவர் அது அழகாக செட் பண்ணுது. பட் ரொம்ப சன் எக்ஸ்போஷர் ஆகும்போது அதுவுமே சேர்ந்து ஃப்ளோ ஆகுது, ரைட்? ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே இந்த மாதிரி லூஸ் பவுடர்ஸ், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, க்ரைலான் ப்ராடக்ட்ஸு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஒரு ஓல்டேஜ் ப்ராடக்ட். முன்னாடி காலத்தில், அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் தான் வந்துட்டு ஹீரோயின்ஸ்க்கெலாம் மேக்கப்பே பண்ணுவாங்க க்ரைலான் ப்ராடக்டில். ஸோ அது அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட். அவ்வளோ அழகாக ஹெச்டி குவாலிட்டி கொடுக்கும் உங்கள் ஃபேஸில். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அதில் வந்துட்டு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி லூஸ் பவுடர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எதுவுமே தெரியாது அதில், அதாவது அதோட ஷேட்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், லூஸ் பவுடர்ஸ்லாம் அதில் இருக்குது. அது வந்து ஐ திங்க் அரவுண்ட் 3000 or 4000 ஏதோ காஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த டைமில் அந்த ஒரு ப்ராடக்டில் மட்டும்தான் இருந்துச்சு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸுங்கிறது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நைக்கா எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்துருச்சு. நான் வாங்கினது வந்து நைக்காவோட லூஸ் பவுடர். ஸோ நைக்கா மேட் டு லாஸ்ட் போர் பிளரிங் லூஸ் பவுடர்னு சொல்லி போட்டிருக்காங்க. லாங் லாஸ்டிங் ஆயில் கண்ட்ரோல், நேச்சுரல் மேட் ஃபினிஷ், அல்ட்ரா ஃபைன் லைட் வெயிட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வெறும்
plain ஷேட், கலரே கிடையாது. ஐ திங்க் சில்வர் மாதிரி ஏதோ நார்மல் plain ஷேட் தான், கலர்ஸ் எதுவும் கிடையாது. பட் இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். அண்ட் யா, இன்ட்ரெஸ்டிங்லி இதில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பஃப் இருக்குல்ல, நம்ம ஃபேஸில் பவுடர் போடுற பஃப். ஸோ அது யூஸ்வலாக பெருசாக இருக்கும். இதில் வந்து ஃபிங்கர் பஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக இதில். சரி, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் உங்கள் கூட தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணும்போது இப்படி இருக்குது. இதுதாங்க ஃபிங்கர் பஃப். ஓகே, இந்த நைக்கான்றதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபிங்கர் இப்படி விட்டுறணும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து பஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் அந்த ஃபிங்கர் பஃப் போல் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். யா, இட் இஸ் வெரி க்யூட். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி இல்லை, பெரிய பெரிய பஃப்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது வெளியில். இது நல்லாயிருக்கு, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இதை நீங்கள் ஓப்பன் இப்படி பண்ணிங்கன்னா யூ ஹாவ் தி பவுடர். வாவ், பேக்கேஜிங் இஸ் ஆசம். இது வந்துட்டு ஒயிட் 01 ஷேட். அதாவது உங்களுக்கு நான் இப்படி காட்டுறேன். இதோட ஷேட் வந்து ஒயிட் 01. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலரில் ஷேட் தான் இது. பெருசாக கலர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஒயிட் கலர் ஷேடு தான், 01 ஷேட். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணால் மூடி இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. ஓகே, ஐ திங்க் இது உள்ள ஒரு ஷீட் இருக்குது. இந்த ஷீட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது உள்ள ஒரு ஷீட் இருக்குது. அந்த ஷீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுடர் தெரியும். அது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணாலே கொட்டுற மாதிரி இருக்குது. ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷீட் இப்படி இதோட இது வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பவுடர் இருக்குது. ஸோ இதுதாங்க நைக்காவோட ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர், ஐ மீன் லூஸ் பவுடர். ஸோ நீங்கள் இது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் இதோட ரிவ்யூ உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரைட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். இந்த பிக்கர் பேக்கேஜ் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ யா, இப்போ தான் நம்ம சூப்பர் ப்ராடக்ட்டுக்கு வரோம். இதனோட ட்ரீம் ப்ராடக்ட். சி, எனக்கு இதை ஒத்துக்குமா, அலர்ஜிக் வருமானலாம் எனக்கு தெரியல, இது சியூட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இது நான் நிறைய ரிவ்யூஸில் பார்த்தேன், நிறைய சேனல்ஸில் பார்த்துருக்கேன். பீப்புள் ஆர் யூஸிங் திஸ் ப்ராடக்ட். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நிறைய பேர் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் ஒரு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது அலர்ஜிக்காக ஆகலை. ஸோ நான் இதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அன் ஆஃபர். ஸோ பிங்க் சேலில் தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் பிங்க் சேல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இது விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சு பிங்க் சேல் வந்ததுக்கப்புறம் அதை கார்ட்டுக்கு மாற்றி வாங்கினேன். ஸோ இது வந்து மை ட்ரீம் கம் ட்ரூ ப்ராடக்ட். பட் ஆனால் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இதோட குவாலிட்டி, ஏன்னா இது எப்படி எனக்கு சியூட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இதுதாங்க காசரெக்ஸ். உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட். இது வந்து ஸ்னெயிலோட எக்ஸ்க்ரீஷன்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராடக்டை. ஸோ எனக்கு தெரியல இதோட காம்பினேஷன் என்ன, இதோட இன்க்ரீடியன்ஸ் எப்படி செய்கிறாங்கன்றது மற்ற இன்க்ரீடியன்ட் நாலேஜ் அளவுக்கு எனக்கு இந்த இன்க்ரீடியன்ஸில் இல்லை. பட் தென் ஐ டூ சம் ரிசர்ச் ஆன் திஸ். ஏதாவது என்னால் பார்த்து கண்டுபிடிக்க முடிஞ்சால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இந்த வாட்டி இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். இது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ என்னங்கிறத சொல்கிறேன். சரியா, இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். யா, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். வாவ், லுக்கிங் ஆசம் தெரியுமா. இதோட பேக்கேஜிங்கே எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ லவ்லி லவ்லி பேக்கேஜ். ஸோ இது அட்வான்ஸ் ஸ்னைல் 96 மியூசின் பவர் எசன்ஸ் காசரெக்ஸ். 96% ஆஃப் ஸ்னைல் செக்ரீஷன் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க இதில். ஸோ இதுதான் அதோட ஓப்பன் பம்ப் பாட்டில் இது ஆக்சுவலாக. ஸோ இது இப்படி தான் இருக்கும். அண்ட் எனக்கு தெரியல இது எப்படி இருக்கும், எனக்கு தெரியல. பட் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கண்டிப்பாக சொல்கிறேன். பட் ஐ எம் ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் கிளாட் தட் ஐ வாட் திஸ், பிகாஸ் இது ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இருந்தது. இந்த வாட்டி வாங்கிட்டேன். ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட். நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஓகே, இதுவுமே என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட். அதாவது நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஓகே இந்த ப்ராடக்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்க. எனக்கு வந்து காம்பினேஷன் ப்ளஸ் சென்சிட்டிவ் ஸ்கின். அதாவது கொஞ்சம் ஏதாவது வந்து எனக்கு ஒத்துக்கலைன்னா ஃபுல் பிங்க் ஆகிடும் ஃபேஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின்.
அதனால நான் ரொம்ப ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணி நான் ரொம்ப சீக்கிரம் ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் ஜம்ப் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 3-4 இயர்ஸ் அதே ப்ராடக்ட்டில் வெயிட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அடுத்த ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் நம்ம ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்றதுனால நான் வந்து இந்த வாட்டி நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து ஆர்டினரி பிராண்டோட ஒரு ப்ராடக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் 7% எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர். ஸோ நம்ம வந்து டாட் அண்ட் கீயோட டோனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வாட்டர்மெலான் ஃப்ளேவர். சும்மா சொல்லக்கூடாது, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆசம். உங்களுக்கு எந்த பிரேக் அவுட்ஸ் வராது. சென்சிட்டிவ் ஸ்கின்னோ, காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த டோனர் ரொம்ப அழகாக எடுத்துக்கும். பிகாஸ் எனக்கே என்னோட ஸ்கின்னுக்கு சியூட் ஆகுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சியூட் ஆகும். ஸோ அந்த அந்த டாட் அண்ட் கீ ப்ராடக்டில் வாட்டர்மெலான் டோனர் இட் இஸ் ஆசம். பட் நம்ம அடுத்த ப்ராடக்ட் சும்மா ட்ரை பண்ணலாமே, ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாமேன்றதுக்காக இந்த சீரம் வாங்கினேன். ஆர்டினரி பிராண்ட் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஒன் பைஸில், பிகாஸ் இது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அவங்களுமே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஐ தாட் ஐ சூஸ் திஸ் ப்ராடக்ட். ஏன் நான் வந்து இந்த டோனர் சூஸ் பண்ணேன்னா எனக்கு கிளைகாலிக் ஆசிடோட இன்க்ரீடியன்ட் ஒத்துக்கும். ஸோ கிளைகாலிக் ஆசிட் இருக்கிறத நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இது ஒத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். லெட்ஸ் see இது எவ்வளோ நாள் வருது, எப்படி வருதுங்கிறது நான் உங்களுக்கு ரிவ்யூ தரேன். But then I'm just opening the package. This is how it looks. Okay. இதுதான் அந்த ப்ராடக்ட். ஆர்டினரி எல்லோ கலரில் இருக்கு ஆக்சுவலாக. பட் தென் லெட்ஸ் see ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு டோனர். உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இட் சேஸ் கிளைகாலிக் ஆசிட் 7% எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதாங்க அந்த ப்ராடக்ட். ஸோ இந்த வாட்டி இந்த ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நைக்கா நம்மளுக்கு கொடுத்த ஃப்ரீ ப்ராடக்ட். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, எனி ஷேடுன்னு சொல்லி. ஏன்னா இது வந்து நம்ம நைக்கா பவுடர் வாங்கியிருந்தோம்ல, லூஸ் பவுடர். ஸோ அதுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது என்ன ஷேட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நானும் செக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளை சூஸ் பண்ணவே சொல்லலை, அவங்களே எனி ஷேடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள தான் அனுப்பிச்சிருக்காங்க. பேர் மினிமம். ஹேய், பேர் மினிமம் நான் ஆல்ரெடி வச்சுருந்த ஷேட். ஆக்சுவலி பேர் மினிமம் நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் இந்த ஷேட் நைக்காலேருந்து. ஸோ இந்த வாட்டியும் நம்மளுக்கு அது கிடச்சிருக்கு. லவ்லி, வெரி நைஸ். இது வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் ப்ரௌன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கலர். உங்களுக்கு நான் கலர் காட்டுறேன். ஸோ இது ஒரு மாதிரி பிங்கிஷ் ப்ரௌன் கலர். பேர் மினிமம் சொல்லிட்டு அவங்க வந்து குட்டி ட்ரையல் பேக் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளோ தான் வரும். ஸோ அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. நைஸ், குட் ப்ராடக்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் நைக்கா. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே என்னோட பிங்க் சேலோட ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.